الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவை உபதேசித்தவனாக வசிய செய்தவனாக நம்முடைய இந்த வகுப்பை நான் தொடங்குகிறேன். ஒர்க் ஷாப் மாதிரி இங்கே எல்லாரும் பேப்பர் பேனாவோட சுல்தான் என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, தூக்கம் வந்து எந்திரிச்சு நின்றுடணும். என்கிட்ட அங்கே பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் தூக்கம் வந்தால் நிப்பாட்டிடுறோம். இப்போ எல்லாரும் கவனமாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் தவிர யாரையும் இதை அவமானப்படுத்துறதுக்கல்ல. என்ன தலைப்பு? எல்லார்ட்டையும் நம்ம பேசணும்னா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, வெற்றி அடையணும், உலகத்திலையும் வெற்றி அடையணும், அதே போல மறுமையிலையும் வெற்றி அடையணும். அதற்கு ஒரு அச்சாணி என்றால் இஸ்திகாமத்து. அண்ணன் முஜிபண்ணே பேசினாங்க, கொள்கையில இஸ்திகாமத்துல தொடங்கி எல்லாத்துலயும் இஸ்திகாமத்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில நமக்கு அது புரியுது. அதுதான் அச்சாணியுமே கூட. மௌத்து வரைக்கும் ஈமான் இருக்கணும், மௌத்துடைய நேரத்திலையும் அந்த ஈமானோட தான் நம்ம மரணிக்கணும்னு சொல்லி. அதை தாண்டி நம்முடைய வெற்றிக்கு தேவையான இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கும் தான் வந்திருக்கிறோம். நாம நிறைய பயான் கேட்பவர்கள், இன்னைக்கு பயான் நிறைய கேட்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துல வெற்றிக்கு அடுத்த படி, இஸ்திகாமத் முதல் படினா அடுத்த படி சுய கட்டுப்பாடு. நம்ம தலைப்புமே அதை நோக்கி தான் இருக்கும். சுய கட்டுப்பாடு அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல சொல்லுங்க, செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம். செல்ஃப் டிசிப்ளின் வேற, செல்ஃப் எம்பவர்மெண்ட் வேற. ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒரு தலைவரா நீங்க உருவாயிடலாம். செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள்ல ஒழுக்கம் சார்ந்து வருகிறது என்றால் அவனுடைய வளம் மேம்படுற விஷயங்கள் எம்பவர்மெண்டா மாறிடுது. இது ரெண்டுமே நம்ம இந்த வார்த்தையை புரிய வேண்டிய வார்த்தை. சொல்றதுக்கு அழகா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு எதிரான பல விஷயம் இருக்கிறது. இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய, அதாவது சுய ஒழுக்கத்தை செல்ஃப் டிசிப்ளின் சொல்றோம், இதை பாதிக்கிற மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கு. பிரதானமான நப்ஸ் இருக்கு, நம்ம கூடவே தான் இருக்கு. ஆசை இருக்கு, கோபம் இருக்கு. கோபம் பாதிக்குமா? ஆமா, கோபம் பாதிக்கும். கோபம் இருக்கு, போதை இருக்கு, அடிக்டேஷன் இருக்கு, மொபைல் அடிக்டேஷன் இருக்கு, கேம் அடிக்டேஷன் இருக்கு, பான் அடிக்டேஷன் இருக்கு, சோம்பல் கூட இருக்கு. சோம்பேறித்தனம், நேரத்தை நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு நிலை, நேரத்தை வீணாக்கிடுறோம். இதெல்லாம் நம்ம பாதிச்சிடும். சில நேரத்துல தவறான நட்பு நம்மளுக்கு எடுத்துடும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சொல்றதா இருந்தா சமூக அழுத்தம்னு சொல்லலாம். ஒரு அழுத்தத்துக்குள்ள நம்ம போயிட்டா, அவங்கள மாதிரி நாம மாறிட்டா ரசிக மனப்பான்மை சொல்லலாம். அல்லது ஒரு சமுதாயத்துக்குள்ள ஷிர்க் நிறைஞ்ச மாகுள்ள அந்த அழுத்தத்துக்குள்ள போகிற போது அந்த சமுதாயத்தின் தாக்கங்கள், பித்அத்தை சொல்லலாம். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நாம இஸ்லாம் சொல்லுகிற சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற வட்டத்தை பாதிச்சிடும். அப்புறம் எங்க செல்ஃப் எம்பவர்மெண்ட் இருக்கு? நம்மளை எங்க மேம்படுத்திக்க முடியும்? மேம்படுத்திக்க முடியாது. அப்போ இத நோக்கிய பார்வை நமக்கு இந்த தர்பியாவுடைய வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடிப்படையான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது குர்ஆனுடைய வார்த்தை. அது என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் மனிதனை பத்தி, நம்மளை பத்தி. அது என்னன்னா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். சூரத்துர் ராஅத்ல வரக்கூடிய 13ஆம் ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து இது. இந்த ஆயத்து ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா, ஒரு சமுதாயம் தங்களை மாத்திக்கணும்னு நினைக்காத வரைக்கும் அல்லாஹ் அவளை மாத்துறது இல்லை. அப்படின்னா என்ன?
ஒரு பயானா கேட்டோம், ஏதோ இப்படி இருந்துட்டோம், அது நமக்கு மாற்றம் தராது. ஸோ இந்த தர்பியா வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிற போது நம்ம மனசுக்குள்ள என்ன நியத்து வைக்கிறோம் என்றால், நாம மாறணும்னு நினைத்து வைக்கணும். நாம மாறணும்னு நியத்து வைக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மாத்துறது இல்லை. திணிக்க முடியுமா? ஒரு கருத்தை நீ செஞ்சுதாகணும், திணிக்க முடியுமா? அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். 12ஆம் ஜுஸு சூரத்துல் ஹூத்ல, அனுல்ஸிமுகுமூஹா வ அன்தும் லஹா காரிஹூன். நீங்க வெறுக்கிற போது நான் உங்களை திணிக்க மாட்டேன். உங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்கல, நான் என்ன உங்களுக்கு திணிப்பேனா என்று அல்லாஹ் கேட்கிறார். அனுல்ஸிமுகுமூஹா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அந்த மக்கள் மறுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டே இந்த ஆயத்து வருது. நீங்க விரும்பாத வரைக்கும் நான் திணிக்க மாட்டேன், நாம திணிக்க மாட்டோம். இந்த ரெண்டு வசனத்தையும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சமுதாயமா நீங்க மாறாத வரைக்கும் இன்னல்லாஹ லா யுகையிரு, அல்லாஹுவும் உங்களை மாத்துறதில்லை. அதே போல நீங்க விரும்பாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு திணிக்கிறதும் இல்லை. இப்ப பயான் பண்ணலாம், தர்பியா வகுப்பா பேசிடலாம், பெற்றோர்களுடைய அழுத்தம், ஆசிரியர் அட்வைஸ், நண்பர்கள் நினைவூற்ற, இதெல்லாம் சொல்லலாமே தவிர கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப அந்த மாற்றங்கிறது எப்படி வரும்? செல்ஃப் டிசிப்ளின் நம்ம சொல்றோமே, இந்த சுய கட்டுப்பாடுன்னு சொல்றோமே, இது எப்படிதான் வரும்? அதுக்கு அழகான வார்த்தை உள்ளுணர்வு. உள்ள இருந்து மனிதன் உருவாகுவது உள்ள இருந்தா உருவாகுகின்றான், உள்ளத்தால் உருவாகுகின்றான், உள்ள இருந்து உருவாகுகின்றான். இப்ப இந்த உள்ள இருந்து உருவாகிறதுக்கு அவன் தயாராகாத வரைக்கும் அவனுக்கு ஹிதாயத்துடைய வாசல் திறக்கப்படுறது இல்லை. அந்த கட்டுப்பாடுக்கு அவன் தயாராகாத வரைக்கும், அந்த முன்னேற்றத்துக்கு அவன் தன்னை உட்படுத்திக்காத வரைக்கும் தயாராகிறது இல்லை. கஹஃப் சூராவுல அந்த தோழர்கள் குகைவாசிகள் அவங்க புறப்பட்டாங்க. புறப்பட்டு ஊர்ல இருந்து அந்த ஃபித்னாக்கள் எல்லாம் தெரிஞ்சு ஷிர்க்க விட்டு தப்பிக்கணும், ஹிஜ்ரத்து தான் வழி, எனவே இங்கிருந்து புறப்படலாம் அப்படின்னு போய் கடைசியா குகைக்கு போயிட்டாங்க. இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இந்த இடம் வருகிற போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. கஹஃப் சூராவுடைய முதல் பக்கத்தில் இந்த வார்த்தை வருது. ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பி, எங்களுக்கு அந்த நேரான பாதை எதுவோ அதை கொடு, காண்பி என்று முதல்ல அவங்க கேட்டாங்க. எனவேதான் உங்களுக்கு மாற்றம் வேணும், ஜெயிக்கணும் அப்படின்னா வெற்றி என்பது சுய கட்டுப்பாட்டு பிறகு கிடைக்கும். வெற்றி வேணும்னா உங்களுக்கு இஸ்திகாமத் வேணும், வெற்றி வேணும்னா சுய கட்டுப்பாடு வேணும், வெற்றி வேணும்னா நீங்க மேம்பட்டு இருக்கணும். அப்படின்னா அதை நீங்க முதல்ல ஆசைப்படணும். அந்த மாற்றத்துக்கு நம்மளை உட்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா முடியாது. இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். எனவே நம்ம தலைப்பு என்னன்னா சுய கட்டுப்பாடு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான், செல்ஃப் எம்பவர்மெண்ட் வச்சு எல்லாம் ரெண்டும் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு, ஒரு படிக்கட்டுக்கு அடுத்து இன்னொரு படிக்கட்டு. இப்போ இந்த வெற்றியை நாம் அடையணும், துன்யாவிலையும் ஆகிரத்திலையும். முஸ்லிம்கள் நம்ம ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள், அது உண்மை, கியாமத் என்பது உண்மை என்று நம்பி இருக்கின்றவர்கள். இப்ப இந்த இரு உலகத்திலே வெற்றிக்கு நம்ம படியேறி போகிற போது, வெற்றிங்கிற இந்த டார்கெட்டை நோக்கி போகிற போது நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கு தடை ஏதாவது இருக்கிறதா? குர்ஆன் சில பாவங்களை குர்ஆன் சொல்கிறது, இந்த தப்பு செய்யாதீங்க. நீங்க எல்லா பாவங்களையும் நீங்க ஒரே மாதிரி பார்க்க முடியாது. குர்ஆன் தடுத்துக்கு நிறைய பாவங்கள், வட்டி, விபச்சாரம்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல சில பாவங்களை செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? குர்ஆன்ல துஃப்லிஹூன், வெற்றி நீங்க அடையணும்னா இந்த பாவம் செய்யாதீங்க. சில அந்த வார்த்தை சில பாவங்களுக்கு பின்னால் சொல்லப்படுகிறது. அப்படி எந்த பாவம் எடுக்கலாம்? முதல்ல எடுத்துக்க போதையை சொல்லலாம். இத குர்ஆன் ஒரு 4-5 வசனங்கள் பேசிக்கிட்டே வருகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, மது அப்படின்னு தொடங்க அந்த ஆயத்து அப்படிதான் தொடங்குது. மது, சூதாட்டம் என்று சொல்லிக்கிட்டே ஃபஜ்தனிபு, அதை விட்டுடுங்க, வேண்டாம். ரிஜிஸ், அது ஒரு அசிங்கம், ஒரு வெறுப்பு, அல்லாஹ் அதை உண்டாக்கணும், அது ஒரு அசிங்கம். அதுல என்ன நீங்க சுகத்தை பார்த்துட்டீங்க, அது நீங்க சுகம்னு நினைச்சு
ஒரு இன்பம்னு நினைச்சு நீங்க போறீங்க, சூதாட்டத்திலையும் மதுலையும் இன்பம் நினைச்சு போறீங்க, அது இன்பம் இல்ல, ரிஜிஸ், அது ஒரு அசிங்கம், நாத்தம், தொடாதீங்க. இதை முடிச்சுட்டு அட்வைஸ் கீழே என்ன, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியாளர் ஆகலாம். ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தை சரி செய்யாம வெற்றியை எடுக்க முடியாது. சுய ஒழுக்கத்துக்கு முதல்ல வெற்றி தான் தேவை. அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களை எல்லாம் பேசுகிற போது, போதையை சொல்லும் போது அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், வெற்றின்னு சொல்றான். போதையை விடுங்க, வெற்றி ஆகலாம். அடுத்து அந்த குர்ஆனுடைய அதே வசனத்துல அல் ஹம்ரு வல் மைசிரு, சூதாட்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான். சூதாட்டத்தை சொன்ன பிறகும், சூதாட்டம் பாவம், அதுக்கு தண்டனை இருக்கு, அதுக்கு நிறைய நபி அவங்க தண்டனைகளை சொன்னாங்க, எச்சரிக்கை சொன்னாங்க என்பதெல்லாம் நபி மொழியா இருந்தாலுமே குர்ஆன் அதை முடிக்கிற போது லஅல்லகும் துஃப்லிஹூன், அங்கே அதேதான், நீங்க வெற்றியாளராக ஆகலாம். அடுத்து விபச்சாரம். அது விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு கடைசி பாவம்னா அதுக்கு முதல் வேர் துவக்க புள்ளி பார்வை. ஒரு ஆணுடைய தவறான பார்வை தப்பு கொண்டு போகுது, ஒரு பெண்ணுடைய தவறான பார்வை தப்பு கொண்டு போகுது. எனவே இந்த ரெண்டு பேத்துக்கும் அட்வைஸ் தனித்தனி எல்லாம் கொடுத்துட்டு, ஒரு ஆணுக்கு நீ பார்வையை தாழ்த்து அப்படின்னு குர்ஆன்ல 18ஆம் ஜுஸ்ல பார்வையை தாழ்த்து என்று அட்வைஸ் கொடுத்துட்டு, பெண்ணுக்கு வருகிற போது குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, பார்வையை தாழ்த்துங்க. அவங்க சட்டங்கள், பெண்களுடைய சட்டங்கள் தனியாக, ஆணுடைய சட்டங்கள்ல தனியா, எல்லாம் பேசியாச்சு. இப்ப இந்த டாபிக்கை முடிக்கணும். பார்வையிலிருந்து விபச்சாரம் வரைக்கும் எல்லா டாபிக்கையும் பேசிட்டு அந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை தெரியுமா, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியாளர் ஆகலாம் இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை சொல்லிட்டு, நான் இப்படி கட்டுப்பாடா வாழ்ந்தால், பார்வையை தாழ்த்திக்கிட்டா, போதை பக்கம் போகாம இருந்தா, வீண் விளையாட்டு பக்கம் போகாம இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க கேட்கிற மாதிரி இருக்கிறதாகவோ, அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிற மாதிரி ஸ்டைல் அது இருக்கு. தூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்க தௌபா செஞ்சிருங்க, இனி அந்த தப்புக்கு போகாதீங்க, அந்த ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வந்துருங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. என்ன கொடுப்பீங்க? ஒரே வார்த்தை, திரும்பவும் அதே வார்த்தை, லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியாளர் ஆகலாம், ஜெயிச்சிடலாம். ஈருலகத்தின் வெற்றியே அல்லாஹ் கொண்டு வருகின்றார். எந்த பாவங்களுக்கு பின்னால் நீங்க வெற்றியாளரா ஆகலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், எல்லாமே ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருக்குது. இப்போ நாம சுய ஒழுக்கம் உடையவர்களாக, செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவர்களா ஆகாத வரைக்கும் இது வெற்றி சாத்தியம் இல்லை. ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்க வேண்டிய வெற்றிக்கு சுய ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்ல நேரத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்டே சொன்னோம். நேரத்தை நிர்வாகம் பண்ணல, அப்படியே எப்படியோ அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது இஸ்லாம் விரும்பல. நேரத்தை நீங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டே வாங்க, காலையில மத்தியானம் இரவு இதுதான் நான் செய்வேன் என்று திட்டமிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருகிற போது, அத குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிற போது மௌகூதா, தொழுகை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான், கிதாபன் மௌகூதா. அதுவும் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இங்கேயும் அல்லாஹ் சுய ஒழுக்கத்தை சொல்றான். காலையில நீங்க ஃபஜ்ர் தொழுதீங்க, நேரம் குறிப்பிட்டு தான் தொழ முடியும், நேரம் குறிப்பிடாம தொழ முடியாது. இப்ப நான் ஃபஜ்ர் தொழுக முடியாது, இப்ப லொஹர் தான் தொழ முடியும், இஷா இப்ப தொழ முடியாது, இப்ப லொஹர் தொழுக முடியும். அப்போ தொழுகையினுடைய பயிற்சிக்கு பின்னாலுமே கூட என்ன இருக்குன்னா கிதாபன் மௌகூதா, அதுலயே சுய ஒழுக்கத்தை எல்லாம் கொண்டு வர்றான். அப்போ போதை, அது போல பாவங்கள், காமம், அது போல அடிக்டேஷன், இது எல்லாத்த விட்டு நீ வெளியே வந்தா துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு அழகான ஒரு செய்தி குர்ஆன் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் நம்ம செய்தியா தெரிஞ்சுக்கிட்டோம், சம்பவங்களாகவும் தெரிஞ்சுக்கணும். சம்பவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன என்றால், அல்லாஹ்வுடைய நபியோட ஒரு வார்த்தை பாருங்களேன், நுணுக்கமான வார்த்தை தான் அது. மாற்றம் வேணும்னு நம்ம சொல்றோம்னா, கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா இன்னும் மேம்பட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அதுக்கு முதல் வார்த்தையா நபியோட இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். சஃப சரி செஞ்சுட்டே வந்தாங்க, தொழுகைக்கெல்லாம் நின்றுச்சு, சஃப சரி பண்ற அந்த வேலை நடக்குது, நீங்க முன்னாடி வாங்க, நீ கொஞ்சம் பின்னாடி போங்க என்று சஃப சரி பண்றாங்க. சஃப சரி பண்றதுக்கு பெரிய ஆரவாரம் சவுண்டு எதுவும் இல்லை, மெதுவா இஷாராவிலேயே பண்ணிட்டே வர்றாங்க.
அப்போ ஒருத்தருடைய தோல் மேல கையை வச்சு முன்னாடி கூப்பிடுறாங்க, இன்னொருத்தருடைய தோல் மேல கையை வச்சு பின்னாடி போ சொல்றாங்க. அப்போ ஒரு தோழர், ஒரு சஹாபி இந்த சஃப செய்தி போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா நிக்கிறாரு, அதாவது மென்மையா இல்ல, தோல் புஜம் ஸ்ட்ராங்கா நிக்கிறார். அப்போ நபி அவர்கள் சொன்னது, சஃப சரி பண்றது என்பது ஒரு 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 பொறுப்பு. ஒரு முஸ்லீமுடைய தொழுகையாளியுடைய சஃப்ல தொழுகையாளி முசல்லி கரெக்டா நிக்கணும், அவருடைய பொறுப்பு. இதுல தப்பு நடக்குது, இந்த தப்பை உனக்கு சரி பண்ணி நாங்க தர்றோம், நீ கோஆபரேட் பண்ணணும். எனவே தோல் புஜங்களை மென்மையாக்கி கொள்கிற நபருக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும்னு துவா செஞ்சாங்க. அவர் மென்மேட்டர், நான் முன்னாடி வரமாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், அப்படி அப்படி இல்லாம தோல் புஜங்களை சஃபை சரி செய்கிற போது ஒத்துழைப்பு தரணும். இந்த சின்ன மாற்றத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும், நீங்க விரும்பணும், நீங்க ஒத்துழைப்பு தரணும், நீங்க ஆசைப்படணும், நீங்க மாற தயாராகணும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் பிறகு அடுத்த டாபிக் போலாம் அப்படிங்கிறது குர்ஆனுடைய பார்வை. அப்போ ஒத்துழைப்பு அவர் தர்றார். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும், ஏன்னா உன்னை மாத்திக்கிறதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்துருக்க. எந்த ஒத்துழைப்பு? மென்மைப்படுத்துகிறாய், கொஞ்சம் நீ ஒன்ன காப்பரேட் பண்ணி மென்மைப்படுத்துற. தொழுதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய சுபாவம் எப்படி தெரியுமா? தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த சுபாவம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஒட்டகத்தை போல என்று சொன்னார்கள். பிறகு அதை புரிய வச்சாங்க. ஒரு குழந்தை கையில கயிறை கொடுத்து ஒட்டகத்தை நீங்க இழுத்தீங்கன்னா அந்த ஒட்டகம் வரும். குழந்தை தான் இழுக்குதே அப்படி நினைக்காது. அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் ஒரு பாறை மேல உட்கார வச்சீங்கன்னா உட்கார்ந்துரும். பொதுவா மிருகங்கள் பாறை மேல உட்காராது, அதுக்கு சேஃபா இருக்கான்னு பார்க்கும். தரைப்பகுதி பாறை கொஞ்சம் வலுவலா இருக்கும், ஸ்லைடா இருக்கும் இல்லையா, அதுல உட்கார முடியாது. ஆனா ஒட்டகத்துக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னா, எவ்வளவு அது ஒத்துழைப்பு கொடுக்கும்னா, ஒரு குழந்தை இழுத்தாலும் வந்துடும், ஒரு பாறை மேல உட்கார வச்சாலும் உட்கார்ந்துடும் என்று அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப என்னன்னா, ஒரு மனிதன் தனக்குள்ள முதல்ல மாற்றம் வேணும்னு அவனா தயாராகணும். தர்பியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பல பயானுக்கு பின்னால அவன் தானாக தயாரானாதான் மாற்றம் வரும், இல்லாட்டி மாற்றம் வராது. முன்னால் உள்ள நபிமார்களுடைய செய்தி எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், அல்லாஹ்வுடைய அதாபு வந்தது, அழிந்து போனார்கள். அதுல நூஹ் நபியுடைய செய்தி இருக்குது. அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னு குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது. சில இடங்கள் இந்த தப்புக்கான வேறு காரணம் என்ன அதையும் அல்லாஹ் சொல்கின்றார். அழகான வார்த்தை சூரத்து நூஹ்லயும் வருகிறது, மற்ற இடங்கள்லயும் வருகிறது, 4ஆம் ஜுஸ்லயும் வருது. என்னது அது? வ அஸர்ரு வஸ்தக்பரு. வ அஸர்ரு வஸ்தக்பரு, ரெண்டு தனித்தனி வார்த்தைகள். அவர்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு பதிலாக பிடிவாதம் செய்தார்கள். ஒரு ஒரு மாற்றத்தை கேட்டோம், ஒரு தப்புன்னு தெரிஞ்சிச்சு, பாவம் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லப்பட்டாலுமே கூட அந்த நபி எப்படி அவங்களை தர்பியா பண்ணியிருக்காங்கன்னா, லைலன் வ நஹாரன், குர்ஆன் சொல்ற மாதிரி இரவுலையும் போனாரு, பகல்லையும் போனாரு, ரகசியமா போய் பேசுறாரு, தனித்தனியா போய் பேசியிருக்கிறாரு. அதே போல சபைகளை கூட்டி அப்பயும் பேசியிருக்கிறாரு. இது எல்லாத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்க? காதை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லிட்டு கடைசியா சொன்னது அஸர்ரு, அவர்கள் பிடிவாதம் செய்தார்கள். சூரத்து நூஹ நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பிடிவாதம் பண்ணாங்கன்னு வருது. வஸ்தக்பரு, பெருமை அடித்தார்கள். நாங்க இருக்க இந்த ஸ்டைல் தான் சூப்பர், நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கை முறை தான் சூப்பர், இந்த பாவத்துலதான் எங்களுக்கு பெருமை என்று பெருமை பேசினாங்க. இஸ்திக்பரு, இஸ்தக்பர் என்றால் கிபிர், அதாவது பெருமை அடித்தார்கள். இத காஃபிருடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கின்றான். அவங்க ஏங்க ஹிதாயத்துக்கு வரல? 950 ஆண்டு கால ஒரு நபியின் பணி ஏன் அங்க தோத்து போச்சு? தோத்து போச்சுன்னா அவங்கள்ட்ட அதையே எடுபடல என்றால் அஸர்ரு வஸ்தக்பரு, பிடிவாதமும் தற்பெருமையும் இருந்துச்சு. தங்களுடைய அந்த கலாச்சாரம், தங்களுடைய அந்த கொள்கை அல்லது தங்களுடைய அந்த பாவான வாழ்க்கை, அதுல அவங்க ஒரு விருதுவான பிடிவாதத்திலும் பெருமையில இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கலன்னு நல்லா சொல்லிவிட்டான். இது சூரத்து நூஹ்ல. அப்படியே அந்த பக்கம் ஆல இம்ரான் வந்துருங்களேன், இதே மேட்டத்துக்கு ஆல இம்ரான்ல முஃமின் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது லம் யுசிர்ரு,
பிடிவாதம் செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வளவுதான், இந்த சேஞ்ச் தான். தர்பியா என்பது சுய ஒழுக்கத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிறதுக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் எப்ப பலன் தரும் என்றால் அதுக்கு நீங்க உள்ள உட்படுத்தி கொள்ளா மட்டும்தான் கிடைக்கும். லம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, ஆல் இம்ரானுடைய வசனம் அது. லம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் என்ன தப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தப்பில் ஒரு முஃமின் பிடிவாதம் காட்ட மாட்டாரு. ரொம்ப முக்கியமானது. நம்ம 10 வருஷம் ஒரு தப்புல இருந்திருப்போம், 5 வருஷம் 3 வருஷம் பழகி இருப்போம், அடிடேஷன்லயே போயிருந்திருப்போம். அதை விட்டுறதுக்கு அவர்கிட்ட அந்த பிடிவாதத்திலிருந்து அவர் வெளியே வரணும். பிடிவாதம் ரொம்ப முக்கியமான நோய், நேர்வழிக்கு ஹிதாயத்துக்கு எதிரான நோய் அது. அதனால லம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இது என்னுடைய அல்லாஹ் விரும்பாதது அல்லது இது என்னுடைய மார்க்கம் எனக்கு தடை செஞ்சது அல்லது இது ஹராம் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு பிடிவாதம் செய்ய மாட்டாரு. அப்ப சேஞ்ச் பண்ணிக்கு வரா, சேஞ்ச் பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு, மாற்றத்துக்கு தன்னுடைய தப்ப உணர்த்தி தௌபா செய்யறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பார். இப்போ சூரத்து நூஹ் சொல்வது பிடிவாதம் செய்தார்கள் எனவே அழிஞ்சு போனார்கள். முஃமின சொல்லும் போது பிடிவாதம் செய்ய மாட்டாங்க. பிடிவாதம் செய்ய மாட்டாங்கன்னு என்ன, திறந்த மனசோடு வருவார்கள், மாத்திக்கணும்னு ஆசையோடு வருவாங்க, அல்லாஹ் மாத்தி விடுகின்றான். அப்போ இந்த ஒரு அளவுகோல் அல்லது இந்த ஒரு புரிதல், இந்த புரிதல் ஒரு முஸ்லீம் ஆகிய நமக்கு வந்துடுச்சுன்னா இந்த சுய ஒழுக்கங்கிற டாபிக்குள் நம்ம ஈஸியா டிராவல் ஆகி போகலாம். ஏன்னா நீங்க சுய ஒழுக்கம் நீங்க போகும்போது ஒரே மாதிரி பிரச்சனை வராது. எனக்கு பல மைனஸ் இருக்கும், என்கிட்ட வாழ்க்கையில பல தவறு இருக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தவறு இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்புல மாட்டி இருப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான சிக்கல் சந்திப்போம். அப்போ சுய ஒழுக்கம் வேணும், நான் செல்ஃப் டிசிப்ளின் உண்டாக்கணும், அதனால வெற்றி இருக்கணும் குர்ஆன் சொல்லுதுன்னு நினைச்சு உள்ள வந்தா நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற சிக்கல் சந்திக்கிற போது பெரிய சிக்கல் பிடிவாதம். இந்த பிடிவாதத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். இது நமக்கு ஒரு அட்வைஸ் மாதிரியோ கிளாஸ் மாதிரியோ சொன்னா புரியுது. குர்ஆன் அல்லாஹ் இத சரித்திரங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். சரித்திரங்களை நீங்க பார்க்கலாம். எனக்கு முன்னால பேசும்போது சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை யூசுப் நபிக்கு, நீ தப்புக்கு உடன்படணும் அப்படின்னு சொன்ன போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னால, இல்லம் யஃஅல் மா ஆமுருஹு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், நான் சொல்வதையெல்லாம் நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிற இடம் வந்த போது அவங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பிறகு ஜெயில், ஜெயிலை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பிடித்தமானதுன்னு ரப்பிட்ட துவாவும் செஞ்சாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போன பிறகு அங்கேயும் ஒரு சில ஆண்டுகள், சினீன் வருடங்கள்னு குர்ஆன் சொல்லுது, பித்இ சினீன், அப்பனா ஒரு 10க்கும் கம்மியான வருடங்கள்னு தர்ஜுமா வைக்கிறாங்க. அப்போ ஒரு 7 வருஷம் அப்படின்னு நம்ம தஃசீர்ல பார்க்க முடியுது. அப்போ இந்த 7 வருஷம் தப்புக்கு உடன்படாம இருந்ததுனால ஏற்பட்ட விளைவு நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, நீங்க ஒழுக்கமாக கட்டுப்பாடா வாழ்ந்தா வெற்றி இருக்குன்னு குர்ஆன் சொல்லுதேன்னு சொன்னல, அது அப்படியே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லி கடைசிய சஃபால சூரா யூசுப் முடிய போகுது, அங்க அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்துருவாங்க. நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா, இப்ப நிதி அமைச்சரா வந்துட்டீங்களே, மிஸ்ர நாட்டினுடைய ஹசானா உங்க கையில இருக்குது, இங்க இவ்வளவு பெரிய சாதனையை புரிந்த மனிதர் ஆயிட்டீங்களே, ஜெயில கிணத்துல போட்டு தப்பிச்சு வித்து வியாபார கூட்டத்துல இருந்து தப்பிச்சு அந்த பொம்பளைட்ட மாட்டி அந்த அம்மாட்டும் தப்பிச்சு கேஸ் போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு இங்க எப்படி வந்தீங்க? அப்ப அவர் சொன்னார், இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், ஒரு அழகான வார்த்தை, தக்வாவோடு நான் இருந்துட்டேன், அந்த தப்புக்கு ஒத்து போகல, தக்வாவோடு இருந்தேன், என்னுடைய அந்த ஒழுக்கத்துடைய லைனை நான் கிராஸ் பண்ணி வெளியே வரல, தக்வாவோடு வாழ்ந்தனே, அப்ப எனக்கு அந்த அதனால எனக்கு சிரமம் வந்துச்சு இல்ல, அந்த சிரமத்தையும் சகித்தேன். 2 வேற வேற ஏரியா. நீங்க ஒரு பாவம் செய்யணும்னு போனீங்கன்னா அல்லாஹ் ஞாபகம் வந்துருச்சு, ஓ தப்பு செய்யக்கூடாது, வந்துட்டீங்க, இதுக்கு பேர் தக்வா. ஆனால் அந்த பாவத்தை செய்யாம விட்டதின் காரணமாக நப்சுக்குள்ள ஒரு விதமான ஊசலாட்டம் உண்டாகும். பார்க்காம போயிட்டோம், வண்டி கிராஸ் ஆயிடுச்சு, அல்லது இந்த தப்புல இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், இந்த சுகம் கிடைச்சிருக்கும்,
குடிச்சிருந்தா இந்த இன்பம் கிடைச்சிருக்கும் என்றெல்லாம் அந்த எண்ணங்கள் அதை கட்டுப்படுத்துறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தப்பை செய்யாததுனால தக்குவா வந்துருச்சு, ஆனா ஜெயிலும் வந்துருச்சு. எனவே நாமளுமே நம்மளை திருத்திக்கணும்னு நீங்க நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா சபுரு தேவைப்படும். கட்டுப்பாட்டுல சபுர் ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்படுத்திடும். 10 வருஷமா பழகின ஒண்ணு, 5 வருஷமா நம்ம வழக்கத்துல இருக்கிற ஒண்ணு, அது எப்படி நான் மாத்த? அப்போ அந்த சபுர், அப்போ அவர் சொன்னாரு, இன்னஹுமை யத்தகி, தக்வாவை கொண்டு மட்டும் ஜெயிக்கல, வயஸ்பிர், அதுக்கு பிறகு எனக்கு சிரமம் வந்துச்சு, வயஸ்பிர், சபுரும் செஞ்சேன், அதனால ஃபைனல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், எனக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான், உபகாரிகளின் கூலி அல்லாஹ் வீணாக்கல, நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னாரு. அப்போ நான் என்னை உருவாக்கிக்கணும்னு நீங்க வந்தீங்கன்னா அல்லாஹ்வை பயந்தது ஓட மட்டுமல்லாமல் அதுக்கு பிறகு கொஞ்சம் சிரமங்கள் ட்ரபிள் இருக்கு, அதை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். யூசுப் சூரா நமக்கு சொல்ற பாடம். அதே போல நீங்க அடுத்த ஒரு சம்பவத்தை எடுத்துங்க, சையதுனா மூசா நபி, அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அந்த மக்கள் ஃபிரௌன் தேடுகிற போது அங்கிருந்து தப்பிச்சு மதியன் அந்த கிராமங்கள் நிறைஞ்ச ஏரியா, அது மதியன் வந்துடுறாரு. வந்த பிறகு அவருடைய மனநிலை என்ன? ஃபகீர் அப்படின்னு அவர் சொல்றாரு குரான்ல. ஃபகீர் அப்படிங்கிற வார்த்தையே குரான்ல வருது, அவர் சொன்னதாகவே குரான் சொல்கிறது. வந்துடுறார். வந்த பிறகு ஒரு அடைக்கலம் கிடைக்குது. எந்த அடைக்கலம்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுல வேலை கிடைச்சிருச்சு, அந்த வீட்டுல தங்கிக்கிறார். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்போ மூசா நபி ஆகவில்லை, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்து வரல, பேச்சுவார்த்தை நடக்குது. வேலைக்கு ஒருத்தரை உட்கார வைக்கும் போது என்ன, எத்தனை மாசம் வேலை செய்வீங்க, எவ்வளவு சம்பளம் என்று நம்ம பேசுற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்ப்பா, சமானிய ஹிஜஜின், சூரத்துல் கசஸ், சமானிய ஹிஜஜ் 20ஆம் ஜுஸுல 5ஆம் பக்கத்துல வருது இது. சமானிய ஹிஜஜின், 8 ஆண்டு என்கிட்ட வேலை செய். அல்லது ஃபைன் அத்மம்த அஷ்ரன், அல்லது உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா 10 வருஷம் கூட வேலை செய். அஷ்ரனா 10 வருஷம் கூட என்கிட்ட வேலை செய், 8 to 10 வருஷம் என்கிட்ட இருப்பா என்று அவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 8 வருஷம் 10 வருஷத்துடைய இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்டுட்டு, நான் இருந்துக்கிறேன், நான் 10 வருஷமே இருக்கிறேன்னு தயாராயிட்டார். தயாரான பிறகு அவர் சொன்ன வார்த்தை, வல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், நாம சொன்னதுக்கு அல்லாஹ்வே சாட்சி, அல்லாஹ்வே வக்கீலாக இருக்கிறான், பொறுப்பாளராக இருக்கிறான்னு சொல்லிட்டார். இங்க முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு, 8 வருஷமா 10 வருஷமா, நல்ல இடம், தர்பியத் ஆக முடியும், நமக்கு இவர்கிட்ட இருந்து நிறைய வழிகாட்டுதல் கிடைக்குது. ஒரு நபி அவர் இருக்கிறதுனால, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி, எப்படி செதுக்குவார், தர்பியத் செஞ்சுடுவார். நபியின் தர்பியத்து ஒரு மனிதனுக்கு உயர்ந்த தர்பியத்து. எனவே இது நல்ல ஆப்ஷன்ங்கிறதுனால தர்பியத்து வேணும்னு அவர் நினைச்சாரு. அதனால 10 வருஷம் நின்றார். எங்க நின்றார்? 10 வருஷம் அங்கேயே நின்றார், அவர்கிட்ட இருந்தார், அந்த ஆடுகளை மேய்ச்சார். 10 வருஷத்துக்கு பிறகு திருமணம் முடிஞ்சது. திருமணத்துக்கு பிறகு அவர் தர்பியத்தானதன் பரக்கத்துல ஒரு பெரிய மனிதனா மாறுறாரு. எனவே ஒரு மனிதன் இங்கதான், இங்க ரெண்டுமே அறிஞர்கள் குறிப்பிடுறார்கள், செல்ஃப் டிசிப்ளின்லயும் இருந்துச்சு, செல்ஃப் எம்பவர்மெண்ட் இருந்துச்சு. அவர் உருவாக்கிக்கிட்டார், அந்த 10 வருஷம் ஒரு நபியின் தர்பியத்தை உருவாக்கிக்கிட்டார். நாமளுமே ஒரு பயானா கேட்டுட்டு போனா நமக்குள்ள மாற்றம் வர்றதில்லை. நாம நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டால், சில ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கிட்டா, இது நான் செய்ய மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்க போராட வேண்டி இருக்கிறது உங்களுடைய நப்சோட. போராட வேண்டிய எதிரி வெளியே இல்ல, உங்களுடைய எதிரிகள் யாரு? உள்ளே இருக்கிறார்கள். நப்ஸ் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, இன்னும் என்னென்னவோ இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம தவிர்த்து சில ஆண்டு கழிச்ச பிறகு தலைமைத்துவ பண்பு வந்துருச்சு. ஓடி வந்த மூசா நபியை அல்லாஹ் திருப்பி அனுப்பினான். திருப்பி கிளம்ப நாங்க ஊருக்கு போலான்னு குர்ஆன் சொல்லுகிறது. யா மூசா, மூசா அல்லாஹ் அழைத்து விட்டான். நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. 10 ஆண்டுக்கு முன்னால அவரு மிஸ்ரை விட்டு மதியன் வந்தார், ஒண்ணுமே தெரியாது, ஜீரோல இருந்து வர்றாரு. தர்பியத் ஆனாரா? ஃபிரௌன்ட்ட வளர்ந்திருக்கிறாரு. ஃபிரௌனுடைய சபையில அரண்மனையில வளர்ந்த ஒருவர் வருகிற போது ஹாயிஃபன், குர்ஆன் சொன்ன வார்த்தை ஹாயிஃபன், ஹரஜ மூசா ஹாயிஃபன், பயந்துதான் வந்தார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை, தான் மேல நம்பிக்கை இல்லை.
ஹாயிஃபன் 2 முறை திரும்ப குர்ஆன் சொல்லும். அந்த சூறாவுல கசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து அடுத்த வார்த்தை எத்தரக்கப், கூனி குறுகி ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் எஸ்கேப் ஆனார் மிஸ்ர விட்டு. ஏன்னா அவர் தன்னை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. 30 வயசு 33 வயசு வந்துருச்சு. ஆனா ஏன் பயப்படணும்? பாத்திலான சக்திகளை பார்த்து, அசத்திய சக்திகளை பார்த்து அவர் ஏன் பயப்படணும்? எதிர்க்கிறதுக்கு என்ன இருந்துச்சு உங்ககிட்ட? ஒண்ணுமே இல்லை. எனவே ஹாயிஃபன் யதரக்கப், பயந்து பயந்து குனிஞ்சு ஒளிஞ்சு இந்த பக்கம் யாரா இருக்காங்களா அந்த பக்கம் யாரா இருக்காங்களா வேடிக்கை பார்த்து பார்த்து வந்தார். ஆனா வந்த பிறகு அல்லாஹ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். 8 வருஷம் 10 வருஷம் இருந்துக்கும். அங்க இருந்தார், அமீனாக இருந்தான்னு குர்ஆன் சொல்லுது. அதே சூறாவுல அந்த 8 வருஷம் மேட்டரை நீங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை அல்லாஹ் மூசா நபியை சொல்லுகிற வார்த்தை. மூசா தன்னை பத்தி சொன்னது தெரியுமா? மூசா தன்னை பத்தி சொல்லுகிற போது ஃபகீர் அப்படின்னாரு, ஒண்ணும் இல்லாம இருக்கேன். ஆனா மூசா எப்படி அல்லாஹ் சொன்னது அமீன்னு சொன்னான். ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்களேன். மூசா நபி தன்னை ஃபகீர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அல்லாஹ் அவரை அமீன் என்று சொல்கின்றார். அமீன் என்ன அர்த்தம்? அந்த எந்த விதமான அந்த தவறுகளை அவர் செய்யல, அமானிதத்துக்கு மோசடியான எந்த வேலையும் அவர் செய்யல. அதே நேரத்துல மூசா நபி அல்லாஹ் சொல்றது கவின்னு நல்லா சொல்றான். சோம்பேறியா உட்கார்ல, சோம்பேறியா நம்ம இருந்தா உருவாக்க முடியாது. எனவே கவியுன் அமீனுன் 2 வார்த்தைகளை அல்லாஹ் மூசா நபியை புகழ்கிறான். கவியுன் ஸ்ட்ராங் ஆயிட்டார் அவரு, அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சு தன்னை உருவாக்குனார். அதே நேரத்துல மோசடியும் பண்ணல, அமீனாக இருந்தார். வருகிற போது பயந்து வந்தார். ஃபகீர்னு குர்ஆன்ல சொன்னார். ரப்பே ஃபகீர் குர்ஆன்ல துஆவை சொல்வார். இன்னி லிமா அன்ஸல்தலிய மின் கைரின் ஃபகீர், நான் ஒரு ஃபகீர் என்று சொன்னார். பயந்து வந்தார். ஆனா அந்த தன்மைகளை உருவாக்குனதுக்கு பிறகு அமீன், கவி, பலசாலி ஆயிட்டாரு, அமீன் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு கிளம்பும் போது அல்லாஹ் அவரை நபி ஆக்கி விட்டார். எவ்வளவு பெரிய நபி ஆக்கினா நமக்கு தெரியும். கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் பேசினான்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப அவ்வளவு பெரிய நபி ஆனது எப்படி? இது 10 வருஷத்துக்கு என்ன நடந்துச்சு என்றால் 10 வருஷம் அவர் தன்னை தர்பியத்துக்குள்ள கொண்டு வந்தார். தர்பியத்தை எப்படி கொண்டு வந்தாரு? ஒரு நபிக்கு கீழே இருந்து அந்த 8-10 ஆண்டு காலம் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மோசடி செய்யாம சோம்பேறியா உட்காராம வேலை செஞ்சு உருவாக்கிக்கிட்டார். இப்ப உருவாக்கி போகிற போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஃபிரௌன்ட்ட போங்க. இப்ப நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க. ஃபிரௌன்ட்ட இப்ப போய் நீங்க பேசுங்க. இப்ப பயந்தாரா? இப்ப பயப்படல. முன்னாடி பயந்து வந்தார், 2 தடவை பயந்தார்னு சொல்லுகிறது குர்ஆன். இப்ப 2வது இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, வரம்பு மீறி அவன் போயிட்டான், இப்ப அவங்ககிட்ட நீங்க போய் பேசுங்க என்று அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பொறுப்பு கொடுத்தான். பிறகு மூசா நபி ஒரு தலைவரா போனார். பனு இஸ்ராயில் பெரிய கூட்டம், 6 லட்சம் மக்கள், அவங்களை மீட்டெடுக்க போனார். அதுக்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், அற்புதங்கள் அல்லாஹ் வழங்கினான், அசா கொடுத்தான், கடல் பிளந்தது. இதெல்லாம் பின்னாடி தான், எல்லாமே பின்னாடி. அவங்களுக்கு ஒரு ஊர் பைத்த அர்ல முகத்தஸா பெலஸ்தீன் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. தௌராத் என்ற வேகம் வந்தது. அவரு அசாவை கீழே போட்டு அது பாம்பா மாறியது. அடிச்ச உடனே கடல் பிளந்தது. இதெல்லாம் வெற்றிகள் தான், வெற்றி. பட் இந்த எந்த வெற்றியுமே அவரு தன்னை செதுக்கி கொள்ளாம கிடைக்கல. 2 பகுதி. மூசா நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல 8-10 வருஷத்துக்கு முன்னால இருந்தது பயந்ததுன்னு சொல்ற குர்ஆன். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சீறி பாஞ்சார். எப்படி முடிஞ்சது என்றால் ஜெயிச்சிட்டார். சுய ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை அல்ல செல்ஃப் எம்பவர்மெண்ட், தன்னை உருவாக்குனாரு, சும்மா இல்லை. ஒவ்வொரு முஸ்லீமும் இண்டிவிஜுவலா இந்த 2 விஷயத்தை உருவாக்கிக்கிட்டா பிறகுதான் வெற்றி. அந்த உருவாக்குற காலகட்டம் ஒரு நாள்ல முடியாது. ஒரு நாள், ஒரு பயான், 1 மணி நேரம் இல்ல. நீங்க ஆசைப்பட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா நீங்க பின்னால் உருவாயிருவீங்க. மூசா நபி வரலாறு அதேதான். கஹஃப், அடுத்து கஹஃப் சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சிரமம் எப்படி சிரமப்பட்டாங்க. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா செய்திகளை நம்ம பார்க்க முடியும். தப்சீர்கள்லயும் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை பார்க்கிற போது என்ன புரியுதுன்னா, நாம நம்மளை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சுட்டா அல்லாஹ் அதை வீணாக்குறதும் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எத்தனையோ முயற்சிகள் வாழ்க்கையில செய்யறோம். பிசினஸ் பண்றோம், எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் ஃபெயில் நடக்குது. பிசினஸ் பண்றோம்,
லாபம் வருது, நஷ்டமாகுது. எத்தனையோ பிரயாணங்கள் செய்யறோம், நஷ்டமாகுது, லாபமாகுது. 50-50 தான், தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் கஹப் சூராவுல அவங்க முயற்சி அல்லாஹ் சொல்லிட்டு பிறகு தான் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவி பண்ணனேன்னு அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்போ நீங்க சேஞ்ச் ஆயிக்கிறேன்னு நீங்க வந்தீங்கன்னா, உருவாக்கிக்கிறேன்னு வந்தா அல்லாஹு தாலா விடுறதில்லை. பிறகு அல்லாஹ் அந்த ஏற்பாடுகளை செய்தான். 309 ஆண்டுகள் தூங்க வைத்தான். சூரியனுடைய வெளிச்சம் படாமல் பார்த்து கொண்டேன், குர்ஆனுடைய அந்த கருத்து. பிறகு ஒரு நாயை வைத்து அல்லாஹ் அந்த அந்த குகையை பாதுகாத்தது. அவர்கள் தூங்குகிற போது உடம்பு அழுகி விடாமல் இருக்க பெருட்டி பெருட்டி போட்டது. இதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க மாற்றத்துக்கு தயாருன்னு வெளியே வந்தாங்க. பிறகு அடுத்த வேலைகள் அல்லாஹ் செஞ்சுட்டான். அவங்க வெளியே வந்த பிறகு அந்த வேலைகளை எல்லாம் நாம செய்ய முடியாது. 309 வருஷம் தூங்க வைக்கிறது ரப்புனால முடியும், தூங்க வைத்தான். பிறகு பெருட்டி பெருட்டி போட்டேன், அது அல்லாஹ் தான் செய்ய முடியும், அதை அல்லாஹ் செய்தான். அதே போல அவங்களுக்கு அந்த 309 வருஷம் பசி எடுக்காமல் இருந்தது. பசி இருந்தா தூக்கம் முடிச்சிடுது. நைட்டு சரியா சாப்பிடலன்னா 2 மணி 3 மணிக்கு நம்ம முழிப்பு வந்துடுது, ஏதாவது கிச்சன்ல போய் தேடுறோம். 309 வருஷம் பசி எடுக்கல. 309 வருஷம் ஒரு நாயை கொண்டு அந்த குகைக்குள்ள யாரும் வராத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்தது. 309 வருஷம் சூரிய வெளிச்சம் அவங்க முகத்துல பட்டடாம அந்த இருட்டு ஜோன்லயே அல்லாஹ் அவங்களை வச்சிருந்தது. இதுவெல்லாம் என்னன்னா, ஒரு மனிதன் எனக்கு நேரு வழியை வேணும், என்ன உருவாக்கிக்கணும்னு நீங்க வெளியே வந்தா, போராட தயாரா இருந்தால், உங்க நப்சோட எதிரோட போராட தயாரா இருந்தா உங்களுக்கு வெற்றி உண்டு. சப்போர்ட் நான் பின்னால பண்ணுவேன். அதுதான் சூரத்துல் கஹஃப் சொல்லுது. முழிச்சிட்டாங்க. முழிச்ச பிறகு அவங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு தெரியுமா? எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம்? ஒரு அரை நாள் தூங்கிடும்னு நினைச்சாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அந்த 309 ஆண்டு காலத்தினுடைய அந்த தூக்கத்தில் ஏற்பட்ட அந்த களைப்பு கூட உங்களுக்கு இல்லை. அரை நாள் தூங்கி இருப்போம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த அவர்னஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சா? என்ன அவர்னஸ் அப்படின்னா, பசி வந்துருச்சு. முழிச்சது பசி வந்துருச்சு. பசி வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? யாராவது ஒருத்தரை ரூபா அங்க அந்த நாட்டுடைய காசை கொடுத்து ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த அனுப்புகிற போது அவங்க சொன்ன வார்த்தை பல் எந்தூர், அவங்க சொன்னது ஹலால் ஹராம பார்த்து வாங்கிட்டு வா. அதாவது நாம ஒரு ஒரு முன்னேற்றத்தின் பாதைக்கு போயிட்டா, தப்பு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம் போயிட்டா, அந்த விழிப்புணர்வு அவங்கள்ட்ட எவ்வளவு இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் சொல்கிற போது வல் யதலத்தஃப், அழகான வேர்டு இது. முழு குர்ஆன்ல அந்த வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நீ பார்த்துருக்கீங்களா? கஹஃப் சூரா பார்த்தீங்கன்னா அந்த வல் யதலத்தஃப் அப்படிங்கிறது மட்டும் ஹைலைட்டா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அதுக்கப்புறம் இருப்பது பாதி குர்ஆன், இதுக்கப்புறம் இருக்கிறது பாதி குர்ஆன். குர்ஆனுடைய நடு பகுதி, குர்ஆன்ல 78,000 சொச்சம் வார்த்தைகள் இருக்கு. இந்த 78,000 வார்த்தைகள்ல நடு வார்த்தை எதுன்னா வல் யதலத்தஃப், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வை. அந்த வேட அந்த குகைவாசி உள்ள இருந்து சொன்னது. அதனால அத நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது குர்ஆனுடைய நடு வார்த்தை. இந்த பக்கம் பாதி குர்ஆன், இந்த பக்கம் பாதி குர்ஆன் இருக்குங்கிறத நமக்கு சொல்றதுக்காக அந்த இடம் நீங்க கஹஃப் சூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வல் யதலத்தஃப், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நீங்க பார்த்து தான் செய்யணும். ஒரு அட்வைஸ், ஒரு அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம், சுதாரிப்பு எவ்வளவு இருந்துச்சு, அவேர்னஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது தங்க கிட்ட இந்த தப்பு நடந்துடாம பாத்துக்கிறதுல அவங்க எவ்வளவு உஷாரா இருந்தாங்க. வல் யதலத்தஃப், ஸ்டெப் பார்த்து பார்த்து வைங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு முஸ்லீம் அப்படித்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த ஃபித்னாவான காலத்துல இது ஒரு பாடம் கஹஃப் வாசிகளுக்கு இருந்து. அடுத்து வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுவுமே பெரிய பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாடம்? என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் ரொம்ப வித்தியாசமானது. இது எல்லாத்த விட வித்தியாசமானது. பிறந்த ஊர், பிறந்த நாடு ஷிர்கு நிறைந்த நாடு, சிலை வணக்கம் நெருப்பு வணக்கம் இருந்த ஊர் ஈராக்ல. 10-12 வயசுல அப்பா சிலைகளை செஞ்சு போய் வித்துட்டு வா என்று சொன்ன அந்த காலகட்டத்துல அவர் சிலையை கொண்டு போய் ரோட்ல வச்சு பார்க்க முடியாத, கேட்க முடியாத, லாப நஷ்டங்களை தராத ஒரு கல்லை யாராவது வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் அவர் விற்பாரு. அதாவது சிலையை அவமானப்படுத்திட்டுறதாக அந்த மக்கள் அவங்க பார்த்தாங்க. இப்படித்தான் அவர் இருந்தாரு. அவர் அந்த ஷிர்க்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. இதுல என்னன்னா, அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனாரு. ஜெயில இருந்து
அந்த நெருப்புல தூக்கி போட வேண்டிய செய்தி நேரம் வந்துருச்சு. சூரத்து அம்பியா, சூரத்துல அம்பியா 17ஆம் ஜுசுவுல இந்த செய்தி வருது. அப்போ நெருப்புல தூக்கி போட வேண்டிய நேரத்துல முழு நாடு, முழு குடும்பம், ரத்த பந்த உறவுகள், அப்பா உட்பட அந்த பக்கம் போயிட்டாங்க. தனியா தான் நிக்கிறார். தனியா நின்று தான் அவர் போராடுறார் ஷிர்க்குக்கு எதிராக. அந்த இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, சமூக அழுத்தத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால அங்க சடங்கு செஞ்சிடறோம். அல்லது எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நம்ம அந்த அழுத்த நண்பர்கள் எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. இது அழுத்தம் இல்லையா? நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள 10 பேத்துக்குள்ள இருந்தா நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துருது சில நேரத்துல. அது வரக்கூடாது. அசல் என்னன்னா, எல்லாரும் அந்த தப்புக்கு ஒத்து போறாங்க, நாம மட்டும் போல, நம்மளுக்கு தனியா தெரியுமே. என்ன இருக்கு தனியா தெரிவதில்? நான் தனியாக முஸ்லீமாக தெரிகிறேன், பெருமை இருக்கிறது. தனியாக நான் அல்லாஹ்வுடைய நபியுடைய மார்க்கத்துப்படி வாழ்றேன், அது சந்தோஷம் தான் இருக்குது. நாம நினைக்கிறோம். ஆனால் தனியா நீங்கள் தெரிவதில் பலருக்கு நீங்க மோட்டிவேஷனா இருக்கிறீங்க. நீங்க அந்த தப்புக்கு ஒத்து போகல, ஒரு போதைக்கு நீங்க ஒத்து போகல, அல்லது வேற ஏதேனும் ஒரு தவறுக்கு நீங்க ஒத்து போகல, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது முடியாது என்று நாம ஒதுங்குகிற போது நாம தனித்து விடப்படவில்லை. அங்க நீங்க ஒரு தாயா இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க உங்களுடைய செயல் தாவத் கொடுக்கிறது. நீங்க செயலால் அவங்களுக்கு தாயா இருக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷன் இருக்கு. நண்பர்களோட இருக்கும்போது நீ ட்ரை பண்ணி பாரு, முடியாதுன்னு சொல்லி பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோ சொன்னாங்க. தவறுகள்ல நோ சொல்ற பழக்கம். நோ, முடியாது முடியாது அப்படின்ட்டாங்க. கடைசியா பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, முடியாதுட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க நீங்க தான் இடிச்சிய, நீ தான் உடைச்சியா அப்படின்னு கேட்கிற போது, அந்த ஃபால்ட்டையா இப்ராஹிம், நீ தான் இது பண்ணியாப்பா? இல்ல நான் உடைக்கல. தர்க்க ரீதியா பேசுறாங்க. இந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்கோம், அதுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வார்த்தையில அவங்களுக்கே புத்தி தெளிஞ்சிருச்சு. இந்த இடத்த அறிஞர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம, கூட்டத்துக்கு நடுவுல தப்பு செய்ய மாட்டேன், கூட்டத்துக்கு நடுவுல மானக்கேடா ஒண்ணு செய்ய மாட்டேன், எல்லாரும் செய்யட்டும், சமூகத்தின் அந்த தாக்கத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க திருந்துவாங்க. அல்லது அவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஷிர்க் செஞ்ச அவங்களுக்கு யோசனை வந்துருச்சு, ஆமா இந்த சிலையெல்லாம் கல்லுதான். இந்த சிந்தனையை அவர் எப்படி உருவாக்கிட்டாருன்னா, ஒத்தையா நின்றாரு, போராடினாரு. இவ்வளவு நடந்தது. இப்னு கசீர் சொல்ற மாதிரி அந்த வயசு அவருக்கு 16 வயசுங்க. அந்த நெருப்புல போட்டாங்கல்ல, அந்த நெருப்பு குளிர்ந்தது அல்லவா? நெருப்பு குளிர்ந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த நெருப்பு வர சுடல. யா நாரு கூனி பரதன் வ சலாமன் அலா இப்ராஹிம், சுடல. அப்போ அந்த நெருப்பு சுடல, உள்ள இருந்தாரு, பிறகு வெளியே வந்துட்டாரு, பிறகு அந்த நாட்டை விட்டு அவர் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாரு. ஓகே, இப்ப இவ்வளவையும் அவர் கூட்டமா எதிர்த்தாரா, தனியா எதிர்த்தாரா? சொல்லுங்க. அப்பா கூட இருந்தாரா? ஆசர் இல்ல. அப்பா குர்ஆன்ல சொன்னதை குர்ஆனே சொல்லுகிறது. அப்பா சொன்னதை குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். சூரத்து மரியம்ல வருது, போறையா கல்லுட்டு அடிக்கவான்னாரு. போறையா, நீ என்கிட்ட பேசாத. அப்போ அப்பா விரட்டல, கடினமா அவரை சாடிட்டாரு. நீ போறையா அல்லது கல்ல விட்டு உன்னை அடிக்கவா? தந்தை சொன்னது, நீ தப்பு ஒத்துக்க மாட்டேங்கிற. அந்த ஆயத்தை மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். சூரத்து மரியம்ல வருது அது. வசனம் 46. நிப்பாட்டிக்கோ. இல்லம் தன்தஹி, நீ நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா அர்ஜுமன்னக், உன்னை கல்ல விட்டு அடிப்பேன்னு சொன்னார். அர்ஜுமன்னக், உன்னை கல்ல விட்டு அடிப்பேன்னு சொன்னது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சொல்றாரு. அப்போ தனி மனிதனா போராடுறாரு. அந்த தப்புக்கு நான் போகல, தனி மனிதன். யா அபத்தி, யா அபத்தி, அவர் பேசுவார், என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே சொல்லி பார்ப்பார். தனி மனிதனா போராடுறாரு. கல்ல விட்டு அடிப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன செய்யறது? அப்பதான் சொன்னாராம், சலாமுன் அலை, நான் கிளம்புறேன். சலாமுன் அலை, குர்ஆன் சொல்லு, சலாமுன் அலை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டார். வா தஸிலுக்கும், நான் இங்கிருந்து நீங்குகிறேன் அப்படின்னு நீங்கிட்டாரு. வசனம் 46, 47 இந்த மேட்டர் வருது. இப்போ நம்ம இந்த சரித்திரத்தை படிக்கிறோம். தனி மனிதனாக அவர் இந்த எந்த தவறுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம, குடும்பம், ஊரு, நாடு, கவர்மெண்ட் எல்லாத்தையும் பகைச்சிட்டார். இங்க இருந்து ஈராக்ல இருந்து கிளம்பி பிலஸ்தீனுக்கு அவர் போயிட்டார். இப்ப இவரை குர்ஆன் சொல்லணும்.
குர்ஆன் இப்ப இந்த இப்ராஹிமை நமக்கு சொல்லணும். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் தனி மனிதர், அவர் ஒரு உம்மத்து நல்லா சொன்னார். பெரிய வார்த்தை. தனியா போராடலாம் நினைச்சிட்டீங்க, ஆனா தனி மனிதன். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு உம்மத், அவரே ஒரு சமுதாயம். இது குர்ஆன் மெச்சிருச்சு அவரை. சிங்களா போராடின ஒருவர் தவறுகளுக்கு சமூக தாக்கங்கள் இதுக்கு உடன்பட மாட்டேன்னு இருந்ததுல குர்ஆன் அவர் தூக்கின வார்த்தை இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம்னு குர்ஆன் சொல்லுச்சு. இந்த மாதிரி நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்லயும் பார்க்கலாம், மூசா நபியிலையும் பார்க்கலாம், குகைவாசிகள்லையும் சொன்னேன், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னேன். இதுல நம்ம மறுபடியும் டாபிக்கே வந்துடுறோம். சுய கட்டுப்பாடுன்னு சொன்னோம். சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுகிற போது சுய கட்டுப்பாட்டுல சமூக தாக்கத்துக்குள்ள வரல, கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, இப்படி எல்லாம் வரிசையா பேசணும். இந்த தொடர்ச்சியில கோபமும் வருமானா கோபமும் வரும். கோபம்னா ரெண்டா நீங்க பிரிச்சிடலாம். ஷரியத்துக்காக கோபப்படுவது, ஒரு தப்பு நடக்குது, அந்த ஷரியத்துடைய மாற்றமான விஷயத்துக்கு நான் கோபப்படுறேன், இந்த கோபம் ஷரியத் ஏத்துக்குது, ஷரியத் வரவேற்கு, அந்த கோபம் அல்ல. உலக விஷயங்களில் தனிப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு வருகிற கோபம் அதுவுமே கூட ஒரு மனிதனை வெற்றி அடை செய்யாது என்றுதான உண்மை. ஏன்னா அல் கதபு மின ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்தா கோபம் வருகிறது. ஒரு நீங்க தலைவர் ஆகணும், ஒரு சிறந்த மனிதராகணும்னா முதல்ல என்னங்க, முதலில் கோபத்தை விட வேண்டும். நபி தோழர் வந்து நபிட்டு கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க, லா தகுதப், கோபப்படாதீங்க. மறுபடியும் கேட்டாங்க, அட்வைஸ் பண்ணுங்க, லா தகுதப், ரெண்டாவது முறை. மூணாவது முறை கேட்டாங்க, அட்வைஸ் பண்ணுங்க, லா தகுதப், கோபப்படாதீங்க. கோபம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த கோபத்துடைய தூக்கம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் கடினமா கோபப்படுறாரு, வீட்டுல பொருளை உடைக்கிறாரு, கத்துறாரு, கோபத்தின் துவக்க நிலை இது. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல சாந்தமாயிடுறாரு. கோபத்தின் ஆரம்பமும் கோபத்தின் முடிவும் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அறிஞர்கள் சொல்லுவாங்க, கோபத்தின் துவக்கம் பைத்தியக்காரனை போன்று இருக்கும், கோபத்தின் முடிவு கைசேதமாக இருக்கும். அல் கதபு அவ்வளவு ஜுனூனுன், பார்க்க கோபத்துல கத்துகிற, கோபத்துல செய்யற செயலை பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், ஏன்னா அறிவு இருக்காது. நிதானமான பிறகு ஆகிரும் நதாமத்தும், கைசேதம் படும். அதனால நபி சொல்ல கோபப்படாதீங்க. சுய ஒழுக்கத்துல, சுய கட்டுப்பாட்டுல கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல நபி தோழர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தலையோ, நபி அவங்க ரொம்ப கடினமான தர்பியத் பண்ணிருக்கிறாங்க. நீங்க வரலாற்றை பார்க்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடங்கள் இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்தல நாவை கட்டுப்படுத்திடலாம், கோபத்தை கட்டுப்படுத்தினா அறிவை கட்டுப்படுத்தலாம், கோபத்தை கட்டுப்படுத்தா கைகளை கட்டுப்படுத்தலாம். கோபத்துல அடிச்சிடுறாரு, கோபத்துல வார்த்தை விட்டுறாரு, கோபத்துல ஏதாவது செஞ்சிடறாரு. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது அவரிடமிருந்து கெட்ட செயல்கள் செய்யாம கட்டுப்படுத்த முடியும். எனவேதான் கோபத்தை கட்டுப்படுத்தாத சஹாபி இருந்துட்டா அந்த நபி தோழருக்கு தர்பியத் ரொம்ப கடினமான தர்பியத் கொடுத்திருக்கிறாங்க. நபி தோழர்கள் எல்லாம் ஒரு 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 சஃபர்ல இருந்தாங்க, பிரயாணத்துல இருந்தாங்க, ஆலோசனை நடக்குது. நம்ம எத்தனை விஷயங்கள் ஆலோசனை செய்வோம், ஃபேமிலியா செய்வோம், இயக்கமா உட்காந்து செய்வோம், ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் கூட ஆலோசனை பண்ணுவோம். இப்போ ஆலோசனை சொல்லும் போது கருத்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அவருடைய கருத்து வேற, என் கருத்து வேற, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், கருத்தை மாத்துவோம், இவர் கருத்து வேற அவர் கருத்து வேற, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த சபையில கருத்து சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு சஹாபி, அபூ தர் அப்படிங்கிற சஹாபி, ஒரு ஒரு மூத்த சஹாபாக்கள் உள்ளவர், சஃப் அவ்வல் முன் வரிசையில இருக்கிற சஹாபாக்கள் உள்ளவர். அவர் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு. அடுத்து அப்படியே கருத்து கேட்டுட்டே வரும்போது சையதுனா பிலால் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லிடுறாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து அபூதர் ரலியல்லாஹுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்து. இப்போ அபூதருக்கு கோபம் வந்துடுது, நமக்கும் கோபம் வரும்ல, நம்ம ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவோம், தோழர் ஒருத்தர் நம்ம சகோதரர் தங்க இருப்பார், வேணா இப்படி செய்யலாம் பாரு, நமக்கு சுருன்னு கோபம் வரும். நாம சொன்னதுக்கு அவர் மாற்றமா பேசுறாரு. எப்பவுமே அப்படித்தான் நான் பார்த்துட்டேன், எப்போ நான் சொன்னதுக்கு மாத்தமா தான் அப்படிங்கிற அந்த அது ஷைத்தான் ஏற்படுத்துவது. அபூதர் எல்லாம் கோபம் வந்துருச்சு. சபையில கோபம் வந்த உடனே பிலால பார்த்து, நான் சொன்ன கருத்துக்கு மாத்தமா நீ பேசுறியா, எப்ன சௌதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்ன சௌதா சொல்லக்கூடாத வார்த்தை, கோபத்தை கட்டுப்படுத்த தவறிட்டார். எப்ன சௌதா, சௌதான்னா கருப்பி, கருப்பு பெண்.
இப்னா பையன், எப்ன சௌதா கருப்பு பெண்ணுக்கு பிறந்தவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவரையும் அவங்க தாயாரையும் சேர்த்து பேசிட்டாங்க. எப்ன சௌதா கருப்பின் மகனே சொல்லக்கூடாது. இப்படி ஒரு தோழர், மூத்த தோழர் ஒருத்தர் சபையில வச்சு சையதுனா பிலால் அவங்க ஏழை தான், அடிமையா இருந்து உரிமை விட்டவங்க தான், இவர் இப்படி சொல்லிட்டாரு. உடனே அந்த சபையில் இருந்த சையதுனா உஸ்மான் அவங்க எந்திரிச்சு போய் அபூதர் அந்த தோழர் பார்த்து உட்காந்து ஒரு தட்டுவாங்க தோல் மேல. என்ன பேசுறீங்க அப்படின்னு ஒரு தட்டிடுவாங்க. அதாவது ஆசுவாசப்படுத்தி அவர் சமாதானப்படுத்திட்டாங்க. அவருக்கும் சரி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைவு திரும்பி ஆஃப் ஆயிட்டார். சையதுனா பிலால் விடல. என்ன செஞ்சாங்க, நேரடியாக சபையில சொன்னாங்க, ஊருக்கு போன பிறகு மதீனா போன பிறகு இந்த மேட்ரை நபிகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்ததும் சையதுனா பிலால் நேரம் நபிகிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஆலோசனையில என்ன ஒரு கருத்துல அவர் கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார் அப்படிங்கறது எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஃபுல்லா சொல்லிட்டாங்க, நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்க ஒரு செய்தியை சொல்றேன். செய்தி அபூதர் அந்த தோழர் இருக்கிறாரு ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு நபிக்கு ஒரு பிரத்யேக தொடர்பு இருந்தது. என்னன்னா, பொதுவாக ஒரு முஸ்லீமை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற பழக்கம் தான் நமக்கு இஸ்லாம் சொன்னது. அபூதர் மட்டும் நபிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால எப்பவுமே சலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட பிரத்யேக முசாஃபா செய்வாங்க. அபூதர் அவங்க கிட்ட நபி எப்ப பார்த்தாலும் முசாஃபா செய்யற பழக்கம் இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்குமோட நிப்பாட்டிக்காம ஒரு முசாஃபா செய்யற பழக்கமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால அபூதர் அவங்க வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. நபி அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நேரா வந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபர்ஸ்ட் சலாம் சொன்னார். பதில் சலாம் முசாஃபா அப்படின்னு வந்தாரு. நபி அவங்க இப்படி திரும்பிட்டாங்க. தர்பியத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி இப்படி வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. பதில் சலாம் சொல்லல. மூணாவது முறையும் சலாம் சொன்னாரு. நபி அவங்க திருப்பிக்கிட்டாங்க, பதில் சலாம் சொல்லல. அப்புறம் வார்த்தை சொன்னாங்க, இன்னக இம்ராவும் ஃபீக்கல் ஜாஹிலியா, உன்னிடத்துல இன்னும் அந்த அறியாம போகல, நீ பண்படவே இல்லப்பா, சுய உலகம் வரலையே. இன்னக்க இம்ராவும் ஃபீக்கல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்துள்ள மனுஷனா நீ இருக்க. அவ்வளவுதான் வார்த்தை, ரொம்ப தடித்த வார்த்தை. கோபத்தை கட்டுப்படுத்தாத மனிதரை நாக்க கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நான் கோபத்தையும் நாக்கி கட்டுப்படுத்தாத மனிதர்கள் நபி வச்சது, நீ இன்னும் அறியாம கால மனுஷனா தான் இருக்க, நீ இன்னும் பண்படவே இல்லை, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டாங்க. இவ்வளவுதாங்க. அந்த அபூதர் வெளியே மஸ்ஜித் நபி விட்டு வெளியே வந்தார். தரையில போய் படுத்துக்கிட்டாரு. அந்த கண்ண பகுதியை மண்ணில் வைக்கிற வச்சுக்கிட்டாரு. சத்தியம் பண்ணிட்டாரு, நான் பண்ணது தப்பு, நான் பேசின அந்த வார்த்தை தவறு, எனவே அந்த தவறை நான் இப்ப உணர்கிறேன், என்னுடைய முகத்து மேல பிலால் கால் வச்சாதான் இந்த மண்ணிலிருந்து என் முகத்தை எடுப்பேன், இது சத்தியம் அப்படின்ட்டார். சத்தியம் பண்ணிட்டார். சையதுனா பிலால் அவங்க கிட்ட மக்கள் சொன்னாங்க, நீ இங்க போய் அவர் முகத்துல காலை வைக்கணும், அதுதான் அவருக்கான தப்புக்கானது பிராய்ச்சித்தம்னு சொல்றாரு, வாங்கன்னு. அவர் சொன்னா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எப்படி, அது ஒரு முறையல்லவே, ஒரு முஸ்லீமுடைய முகத்து மேல காலை வைக்கிறதா, அதுவும் அவரு பெரிய மனுஷர், அவருக்கும் நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்படி அவரு முடியாதுட்டு போயிட்டார். அவரு படுத்து கிடக்குறாரு. நபிகிட்ட மறுபடியும் இந்த பஞ்சாயத்து வருது, இந்த மாதிரி நீங்க சலாமுக்கு பதில் சொல்லாததுனால அபூதர் அவங்க வருத்தப்பட்டு இப்படி பண்றாரு. நபி அவங்க சொன்னாங்க, சத்தியத்தை முறிக்க சொல்லுங்க, சத்தியத்தை முறிக்க சொல்லுங்க, சத்தியத்தை முறிச்சுட்டா என்ன அதுக்கு குற்றம் பரிகாரம் அதை செய்ய சொல்லுங்க, எந்த சொல்லுங்க முதல்ல அவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட அந்த சம்பவம் முடியுது. இதுல என்ன புரியுது என்றால், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறதுல, சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல, நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள்ல குணம் சார்ந்ததுல கோபம் ரொம்ப முக்கியமானது. கோபத்தை கட்டுப்படுத்தாத ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு கட்டுப்படுத்தாத சஹாபிய நபி தர்பீ செஞ்சது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நீ அறியாமை காலத்துல இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்றா, ஒன்று சுய கட்டுப்பாடு அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, நீங்களா மாற்றத்தை எதிர்பார்த்து வரணும், தயாராகி வரணும், திணிக்கலாம் மாட்டோம். அது அல்லாஹுடைய வார்த்தையில புரியுது. நீங்க மாற தயாராகி வந்தாதான் மாற்றம். ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்க முடியுது, பிடிவாதத்துல விட்டுடணும். ஹராம்னு சொல்றாங்க, நமக்கு ஷரியத்துல ஹராம்னு தெரியுது, நம்ம கிட்ட அது இருக்குது, விடணும். இல்ல நாம
அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மூணாவது, அப்படி நீங்க இதையெல்லாம் விட்டு சரி பண்ணி வருகிற போது உங்களுக்கு சிரமம் வரும். நீங்க மாற்றத்துக்கு தயாரானால், ஷரியத் சட்டப்படி வாழ தயாரானால் யூசுப் நபிக்கு அந்த மாதிரி வரலாம். ஃபேஸ் பண்ண சபர் வேணும். மூசா நபிக்கு அந்த மாதிரி வரும். சில ஆண்டுகள் இல்லை, என் குடும்பத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு, என் குடும்பத்துல என் அண்ணன் தம்பி மாறல, என்னுடைய மனைவி சைடுலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இருக்கும். 5, 8, 10 வருஷங்கள் ஆகும் அதெல்லாம் மாறுறதுக்கு. சமூக அழுத்தமும் வரும். சொந்தக்காரங்க கேட்பாங்க, என்ன கல்யாணம் பண்றேங்கிற, இன்னும் அந்த அந்த சடங்கு செய்யலையா, அல்லது இந்த இந்த ஒரு இந்த ஆட்டம் பாட்டம் வைக்கலையா, இது வரமுறை இருக்குது, குடும்பத்துல தான் இருக்கும். ஒரு அத சமூக அழுத்தம், அதாவும் நீங்க தாண்டி வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லூட்டு அடிப்பேன் அவங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் திட்டு வாங்கலாம். நான் பண்பட தயாராகிறேன்னு நீங்க வருகிறப்போ இது பிரச்சனை எல்லாம் வரும். அங்கு சலாமுன் அலை அப்படின்னு கண்ணியமா ஒதுங்கி பிடிவாதத்தோடு வந்த உம்மத்தன், நீயே ஒரு சமுதாயம்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி வரலாம். இது எல்லாம் ஆனா இதுக்கு பின்னா அல்லாஹ் உதவி இல்லாமல் இருக்காது. நிச்சயம் அல்லாஹ் உதவி இருக்கும். கஹஃப் சூரா அல்லாஹ் அவங்களை வீணாக்கல. அந்த வாலிபர்கள் 7-8 பேர் போனாங்களே, உதவியும் கண்டிப்பா அல்லாஹுடைய உதவி என்பது ஷரியத்துப்படி நான் வாழ தயாராகிறேன், சுய கட்டுப்பாடோடு வாழ தயாராகிறேன் வர்றவனுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உதவி இருக்கும். அல்லாஹ் கை விடுறதும் இல்லை. கஹஃப் சூரா இதுதான் நமக்கு இன்னைக்கு விளங்குது. இது மட்டும் அல்ல, சில பாவங்கள் வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு அறிவியல் உலகம் அல்லது மருத்துவ உலகம் இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம், அவங்க சில தீர்வு சொல்றாங்க. ஷரியத் அது அழகா சொல்லியிருக்கு. ஏதாவது நீங்க ஒரு அடிடேஷன் இருக்கீங்களா, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, முதல்ல நீங்க போய் கவுன்சிலிங் போனீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கன்னு சொல்றாங்க. தொழுகையை விட சிறந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் இருக்கா நமக்கு? நீங்க ஏதாவது ஒரு அடிடேஷன் போய் சொன்னீங்கன்னா, மருத்துவர்களோ அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறவங்களோ சொல்ற முதல் வார்த்தை என்ன? நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கங்க. முதல் வார்த்தை தீர்வை பேசலாம். இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னங்க? ஒன்றும் இல்லை, நீங்க 5 நேர தொழுகை, சுன்னத்து முஅக்கதாவான தொழுகை, முஜிமன சொன்ன மாதிரி தஹஜ்ஜுன்னு ஒரு தஹஜ்ஜுலாம் நீங்க தொழுது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு வைங்களேன், அதை விட சிறந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. தொழுகல நீங்க நிக்கிறது, கை கட்டுறது, குனியறது, சுஜூது, அத்தியாத் இருப்பு, மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் காலை மதியம் மக்ரிப் அசர் மக்ரிப் இஷா இரவு தூங்குற வரைக்கும் இருக்குது. 5 வக்த் இருக்குது. அதுக்கு மேல தஹஜ்ஜுத் இருக்கிறது. அதுக்கு மேல நஃபில் நம்ம தொழுகலாம், எவ்வளவு தொழுகலாம், வித்ரு இருக்கிறது. இது சிறந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ அடிடேஷன்லயும் சுய கட்டுப்பாட்டுக்கு வர்றவங்க முதல்ல தொழுகைக்கு வந்துட்டா முதல் வெற்றி. 2வது வெற்றி என்ன? இந்த கோல் அச்சீவ் பண்றது 2வது என்ன? அவங்க சொல்லுவாங்க, 2வது அழகான தீர்வு மருத்துவ உலகம் அல்லது இது சம்பந்தப்பட்டவங்க சொல்றது, மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. நம்ம கிட்ட அழகா இஸ்லாம் சொல்றது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து திக்ர் செய்யுங்க, கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் என்றோ இஸ்திக்ஃபாரோ, கொஞ்ச நேரம் அமைதி நிலை தொழுவதுக்கு பிறகு அல்லது நமக்கு ஓய்வான நேரத்துல காலையிலையோ மாலையிலையோ ஃபர்ஸ்ட் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிம்பாங்க. அது இஸ்லாம் அழகா தொழுகையா கொடுத்துருச்சு. 2வது மெடிடேஷன் அவங்க சொல்லுவாங்க. இஸ்லாம் மெடிடேஷனுக்கு அழகான பேர், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். கொஞ்ச நேரம் திக்ர் செய்ய ஆரம்பித்தால், பாவ சிந்தனை வருகிற போது இஸ்திக்ஃபார் ஓதினால். ஒரு செய்தியை நான் சொல்றேன், ஆச்சரியமா எனக்கும் இருந்தது. படிச்ச காலத்துல அந்த ஹதீஸ் ஓதுற காலத்திலேயே ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கும் அந்த செய்தி நபியை பற்றியவனான செய்தி. அது சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிற அறிவிப்பாளர். அவங்க சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில நாங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்துருந்தோம், தீனுடைய மார்க்கத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸ் இது சொன்னாங்க, இந்த ஆயத்து, இந்த நபி மொழி, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நபி எங்களோட உட்கார்ந்தார்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எந்திரிச்சு போயிட்டாங்க. உட்கார்ந்ததில் இருந்து எழுந்து செல்லும் வரை நான் நபியை கவனித்துக் கொண்டே இருந்தேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பழக்கமே அதுதான். நிறைய ஹதீஸ் அறிவிக்கணும்னா நிறைய கவனிக்கணும். இப்ப நிறைய கவனிச்சிருக்கிறார் அவரு. கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன உணர்ந்தேன் என்றால், இந்த சபையில உட்கார்ந்ததுல இருந்து எந்திரிச்சு போன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 100 முறையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் மாத்தி சொல்றார். ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றார் 500 முறை என்றும் ஒரு அறிவிப்பு ரிவாயத் வருகிறது. ஆனா 100 என்றும் வருகிறது. 100 முறையோ அல்லது 500 முறையோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள், எந்திரிச்சு போனாங்கன்னு வருது. இது ஜிக்ருன்னு நம்ம சொல்றோம், இஸ்திக்ஃபார்னு சொல்றோம். இன்னைக்கு நீங்க கவுன்சிலிங் போனீங்கன்னா மெடிடேஷன் சொல்றோம். கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, உள் சுவாசம் செய்யுங்கள், வெளி சுவாசம் செய்யுங்கள் என்று இவங்க சொல்றாங்களே. ஜிக்ராக எடுத்துக்கொண்டால்
அடிட்டேஷன்ல இருந்து வெளியே வருது ஈஸி. மூணாவது ஒன்று பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொன்னான், ரெண்டாவது கொஞ்ச நேரம் திக்ரு செய்வது. மூணாவது என்ன? மூணாவது அது ஒரு நல்ல தீர்வாக எடுத்துக்கலாம், அல்லது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அது மூணாவது தீர்வு எப்படி சொல்கிறார் என்றால், கவனத்தை வேற எதன் பக்கமாக மாற்றுவதற்கு, உடனடியாக மாற்றுவதற்கு ஏதேனும் நல்ல புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. நல்ல புத்தகங்கள், தமிழ்ல கூட சிறந்த புத்தகத்தை புரட்டு அது உன் வாழ்க்கையை புரட்டும். நேற்று படிச்சது, சிறந்த புத்தகத்தை புரட்டினால் அது உன் வாழ்க்கையை புரட்டும் என்று சொல்றாங்க. அப்போ நல்ல புத்தகங்கள் வாசிப்பது, அழகான புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரஹீக் சொன்னார். நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கோம்னு தெரியல, ஒரு முறை படித்தா கூட பத்தாது. அது நபியுடைய வரலாறு முழுசா படிக்கலாம், அல்லது குரான் ஓதுவது, அல்லது குரானுடைய மொழிபெயர்ப்பை படிப்பது, அல்லது எத்தனையோ சஹாபாக்களின் வரலாறுகள் இன்னைக்கு வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமான தகவல். இப்னு கசீருடைய தொகுத்த நபிமார்கள் வரலாறு இப்னு கசீர் தொகுத்திருக்கிறார், அது ஆதாரப்பூர்வமானது. நபிமார்கள் வரலாறோ அதை படிக்க படிக்க நமக்குள்ள இருக்கிற அந்த கசவு, அந்த கழிவுகள் வெளியே வர முடியும். சூரத்து ஹூத் எடுத்துக்கிடுவோம். சூரத்து ஹூத் 12 ஜுஸுல இருக்குது. அந்த ஹூது சூறாவை நீங்க ஓதுறீங்கன்னா, ஒவ்வொரு நபியும் அந்த கூட்டமும் அவங்க கொடுக்கப்பட்ட அழைப்பு செய்தியும் அவங்க மறுத்ததும் அதாபு வந்ததும் இப்படியே ஒரே பேட்டர்ல வந்துட்டே இருக்கும். நூஹ் நபி, ஆது சமுதாயம், சமூது கூட்டம், அப்படியே ஒவ்வொரு நபியுடைய வரலாறா வரும். இந்த வரலாறு எல்லாம் யாருக்கு இறங்குதுன்னு நம்ம நபிக்கு வகையா வருகுது. சூறாவை முடிக்கணும். இப்போ ஃபுல்லா வரலாறா சொல்லியாச்சு. சூறா முடிக்கிற போது குரான் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல், சூரத்து ஹூதுடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க. மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க. இதை இந்த வரலாற்றெல்லாம் நான் எது சொல்றேன்னா, நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல், இந்த செய்தியெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், நீங்க கொஞ்சம் ஆட்டம் இப்படி ததப்துப் தடுமாற்றத்தில் இருந்தீங்கன்னா நீங்க பலு பெற்றுடுவீங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை விடுபட்டு வர்றதுக்கு, உங்க இதுல உறுதித்தன்மைக்கு நீங்க வரலாறு தெரியுங்க அல்லது செய்திகளை படிங்க என்று குர்ஆன் சொல்லுது. மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், ஃபுஆதனா உள்ளம், உங்க உள்ளத்தை உறுதிப்படுத்துற செய்திகளாக இவர்கள் இருக்கின்றன குர்ஆன் சொல்லுது. இப்ப தீர்வுன்னா என்னங்க? இவ்வளோ விஷயங்கள்ல யார் யாருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கலாம். நம்ம கிட்ட கோபம் இருக்கலாம், காமத்தின் உச்சம் இருக்கலாம், பார்வை கட்டுப்படுத்துங்க, அல்லது போதை இருக்கலாம், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன? இது எல்லாத்துக்கும் தீர்வாக எடுத்துக்கிட்டோம்னா, சுய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு தீர்வாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உலகை எடுத்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு. மெடிடேஷன் சொல்றான், திக்ருக்குள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் திக்ரு செய்தால் அது முடிந்தது. அடுத்து புத்தகங்கள் வாசிப்பது, நல்ல புத்தகங்கள் வாசிப்பது, இவைகள் இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த தீர்வுகளோடு நாம இந்த தர்பியாவுடைய வகுப்புகளை அணுகிறதும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒதுக்குறது இருக்கும் என்றால் கண்டிப்பா தர்பியா வகுப்பு நமக்கு பலன் தரும். இல்லை அப்படின்னா பயான் மாதிரி போயிடும். அதனாலதான் நம்ம கிட்ட வரும்போதே கவனங்கள் சிதறாம இருக்கிறதுக்கு போன் ஆஃப் பண்ண சொன்னாங்க, குறிப்பெடுக்க சொன்னாங்க. எனவே இந்த தர்பியா வகுப்பை பயனுள்ளது ஆக்குறதுக்கு நான் மறுபடியும் சுருக்கமா சொல்லுகிறேன், மாறணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க, பிடிவாதத்தை விடுங்கள், சிரமங்க வந்து ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாம் சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்ற தொழுகை, பிறகு மெடிடேஷன் சொல்கிற திக்ரு, பிறகு புத்தகங்கள் வாசிப்பது, இதெல்லாம் இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைப்பு பூர்த்தி ஆகிவிடும். செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் எம்பவர்மெண்ட், இந்த ரெண்டும் தான் எனக்கு தலைப்பு. இந்த ரெண்டுலயும் நம்ம மேல வந்துடலாம். பிறகு நாம ஒரு பொறுப்புக்கு தலைமைத்துவத்துக்கு வந்த பிறகு மக்களை வழிநடத்துற அளவுக்கு உண்டான தகுதி எல்லாம் நமக்கு தருவான். அந்த ஒரு உரிய பக்குவத்தை எல்லாம் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹாலா கூலிய ஜஸா கயிறை துன்யாவிலும் ஆக்கல் தந்தல்வானாக. வந்திருந்த அனைவருக்கும் அல்லாஹாலா யாரையும் வீணாக்காமல் அனைவரையும் அல்லாஹாலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு அல்லாஹ் நம்மளை வளமாக்கி தருவானாக. உங்களுக்கு அனைவருக்கும் இவ்வளவு நேரம் அமைதியான கேட்டதெல்லாம் சபையில நான் பார்த்ததில்லை. பொதுவாக நான் பயான் பண்றாள், நிறைய பக்கம் பயான் பண்றோம், அது இது கசாம சவுண்ட் இருக்கும். ஒரு நிசப்தம், எண்ணிக்கை கம்மிங்கிறது முக்கியம் இல்லை, நிசப்தமா ஐ கான்டாக்டோட நாங்க கவனிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு புது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இதுக்காக நான் உங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய